அவங்க ரெண்டு பேரும் ஒரு லாரி ஒன்று கலந்துருச்சு. போறாங்க இங்க வாடா. அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்னைக்கு 2 ஆர்டருமே எடுத்துட்டேன். எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் போட்டாங்க, திருமண சைக்கு போட்டாங்க. 350 ரூபாய் எவ்வளோ காட்டுச்சு, எடுத்துட்டேன். பேமெண்ட் வந்து அங்கன்னு சொன்னாங்க, அதனால் க்ளோஸ் பண்ணும்போது தான் காட்டும். போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா இது அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருந்த பாருங்க, உடனே போர்ட்டரில் ஒரு ஆர்டர் போட்டாங்க, திருவள்ளூர் 450 ரூபா போட்டுருந்துச்சு. அதையும் எடுத்துட்டேன். வேறு என்ன தானே, அதை கொடுத்துட்டு அப்படியே திருமண சைக்கு கொடுத்துட்டு திருவள்ளூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்டர் எடுத்துட்டேங்க. இது வந்து ரேபிட் ஆர்டரு, இது வந்து போர்ட்டர் ஆர்டர். ரேபிடோ பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் காட்டுது. எப்படிக்கா போகிற மாதிரி, புலன்ல இருந்து போகிற மாதிரி காட்டுது. போர்ட்டரில் 35 கிலோமீட்டர். ஆனால் அது இப்படிதான் போகிற மாதிரி காட்டுது, பூந்தமல்லி சைடு. ஆனால் நான் புயல்நிலையாக தான் போவேன், அந்த ஆர்டர் கொடுத்து தான் போவேன். வருங்க புயல் ஏறி ஐயோ 2வது ஆர்டர் போர்ட்டர்லேருந்து ஃபோன் எடுத்துட்டாங்க. நீங்க சுற்றி வருங்க, ரெட்டிங் சரியா போயிட்டு வருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஆமாண்ணா இன்னொரு ஆர்டர் இருந்துச்சு, அதை கொடுத்துட்டு வரணும்ண்ணா அப்படின்னு. எனக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் இருக்கா? வண்டி இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. இன்ஜின் சீஸ் ஆச்சா? இது டிக்கர் ஓட்டிங் முடியல. இது லாக் ஆயிடுச்சு. எங்க போறீங்க? பைபாஸ். நான் போற வரையும் டேக் பண்ணிட்டேன். பெட்ரோல் வேணா புடிக்கலாம். பெட்ரோல் இருக்குது, ஃபுல்லா தான் இருக்குது. பெட்ரோல் புடிக்கலாம். சரி பைபாஸ் இருக்குல்ல, அந்த பெட்ரோல் பங்க் விட்டா போதும், கீழே இறங்கி போயிட்டோம். நான் வெளியே வரைக்கும் போறேன், வெளியே வர்றேன். வண்டி கட்டணும் வந்து நான் பாத்துக்கலாம். சீஸ் ஆகி போச்சு. 4500 ரூபாய் வாங்கினா நான் பாத்துக்கிறேன். ஐயோ எவ்வளோ? 4500. மேல்மருவத்தூர் போயிருக்காரா? கோயிலுக்கு போயிருக்காரா? மாலைப்பட்டு கோயிலுக்கு போயிருக்காரா? மேல்மருவத்தூர் போயிருக்காரு. நீ பாத்து 4500 கேட்டா என்ன பண்றது? ஒரு வாரம் சம்பாதிக்கணுமே. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் பாத்துங்க. 10 நாள் சம்பளம். மேல போறீங்களா? நான் கீழே போறேன். சரிண்ணா. சரி கொடுக்குறேன், ஃபோன் கொடுக்குறேன். அவங்கள்ட்ட சொல்லுங்க அட்ரஸ். அந்த அட்ரஸ் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பேசுறாங்க, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பேசுறாங்க. ஆமா எப்படி ரெக்கார்ட் ஆகும்? ரெக்கார்ட் ஆகும். எந்த கம்பெனிக்கு வரணும்னு எந்த கம்பெனியா காட்டிங்க. ஆனா எங்க சிக்கா ஆபீஸ் ஆப்போசிட்ல வர வேண்டுமா? சைடு போயினாரு 5வது ரைட் வரும். 5வது ரைட் 6வது ரைட் வரும். 6வது ரைட் தாண்டமே டிபி 28 பிளாட் நம்பர் 28 ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்துடும். 6வது ரைட் எடுத்து 2 3 4 5
அஞ்சாவது ரைட்டு தாண்டினமே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொஞ்சம் தொலை போய் பாரு. ஓகே. கேட் நம்பர் 28. ஓகேண்ணா. ஓகேவா? அந்த சைடுல வந்துடும். தேங்க்யூண்ணா. இதுல இருந்து இந்த ரைட்டை கன் பண்ணிக்கோ. 1 2 3 4 அஞ்சாவது ரைட்டு. அஞ்சாவது ரைட்டு ஒரு 10 கம்பெனி தாண்டி பாரு. ரைட் இதுல வர 28 பிளாட் நம்பர். ஓகே. தேங்க்யூண்ணா. எவ்வளோ முடிச்சிருக்குது வண்டி இது? எத்தனை வளர்ப்பு என்ன மாப்பிள்ள வெளியிடுறா பேரு என்ன மண்ணில பாத்து பாத்து நரிசல விழுந்திருக்கு. ஐயா லொகேஷன் அங்க போடுறது 1 கிலோமீட்டர் உள்ள. அவரு யாரு புக் பண்ணது? புக் பண்ணது யாரு? அவரு லொகேஷன் அவரு கொடுத்து வச்சிருக்காரு. 1 கிலோமீட்டர் அங்க போயிட்டு ஃபோன் பண்றேன் நான். அது மட்டும் இல்ல நீங்க தெரியும் சொன்னாங்க. 2வது ஆர்டர் டைம் ஆயிடுச்சு. திருவள்ளூர் போனோம். அவங்க அங்கேயே ஃபோன் வச்சுட்டாங்க. நான் இந்த ஆர்டருக்காக அப்படி வந்தேன். அப்படிதான் போயிருக்கேன். 341. ஆமாண்ணா. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு 341 ரூபாய். ஆனா இப்ப என்ன ஒண்ணுன்னா பேப்பர்ல எடுத்த ஆர்டர் இங்கிருந்தா 30 கிலோமீட்டர் காட்டுது. அது நான் ஆர்டர் எடுத்த இடத்துல இருந்தா 35 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டரும் கொடுத்துட்டேன். இங்க இருந்தா 30 கிலோமீட்டர் காட்டுது. ஐயோ ஐயோ ஓ மை காட். அவர் ஏதோ ஃபோன் அடிச்சுட்டாரு. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, எங்க இருக்கீங்க, எங்க அந்த ரூட்ல ரெட்டிங்ஸ்ல போட்டுக்கிறீங்க, சீக்கிரம் வாங்கன்றாங்க. 3/4 மணி நேரம் காட்டுது 30 கிலோமீட்டர். விவசாயம் காப்பேன். கார் எல்லாம் அந்த இடத்துல பறக்குது பாருங்க. பின்னாடி பாருங்க. பின்னாடி ஏரியா ஆறான்னு தெரியல, பெருசா இருக்குது. சூப்பரா இருக்குல்ல லொகேஷனு. எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. திறந்துட்டாங்கன்னா எதிர்ப்பு பீச்சிருவோம் நம்ம பாட்டுல. ஆறாம் ஏரியா தெரியலையே. ஐயோ அது ஒரு பாருங்க பெருசுங்க. ஆறா ஏரியாண்ணா? என்ன ஆறு? கூவாரா? ஐயோ ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தாங்க, இப்பதான் கூவங்களா மாறிச்சான். கூவத்துல எதிரி குதிக்கிறேன்னு சொன்னேன். சாப்பாடு டைம் சாப்பிட்றாங்க எல்லாரும். டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சாவி அது ஒன்றும் பிரச்சனை. எடுத்துருவாங்களா? யார் எடுத்துட்டு போறா? சரிங்க சார். தேங்க்ஸ் சார். ஓகே. ஒரு நம்பிக்கை தான், யாரும் எடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை தான். இது யார் எடுக்க போறா? சரி தேங்க்ஸ். 2வது ஆர்டர் கொடுத்தாச்சு. 2வது ஆர்டர் கொடுத்தாச்சு. ₹451. ஒரு 396 ரூபாய் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். 54 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிட்டோம். என்னடா ஆபரேஷன் தேட்டர்ல போறான்னு பார்க்காதீங்க. அந்த ரோட பிளாக் பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியல.
அங்க ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. இரு கிட்ட போய் பாப்போம். வந்து நினைக்கிட்டாங்க. முன்னாடி போயிடுச்சு. ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த டிரைவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த பாருங்க பென்ஸ் சூப்பராக பஸ்ஸா பஸ்ஸா என்னடா அது? எங்க பாருங்க டிரைவர். நூற்றி 30. மூணாவது ஆட்டு தான் எடுத்து கிளம்பியாச்சு. 27 கிலோமீட்டர், 1 மணி நேரம் காட்டுது. இது கேமரா என்னன்னு தெரியல, அடிக்கடி ஆஃப் ஆயிடுதுங்க. ஐயோ ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. ஆர்டர் ஒழுங்கா வருதா? சரியாவே வருது ஆர்டரு. ஒரு வாரமா நானும் ஓட்டுறேன், ஆர்டரே வரல. ஆர்டர் எடுத்தாலும் 50 ரூபாய் 40 ரூபாய் இப்படியே ஆர்டர் வருது. பெரிய ஆர்டரே வரதில்ல. வந்தாலும் வரணும் எடுத்துறாங்க, அதுவும் வரவே இல்லை, சரியாவே வர மாட்டேங்குது. ஒரு வாரமா 10 நாளாவே அப்படிதான் இருக்கு. நானும் ரொம்ப நாளா ஓட்டுறது இல்ல. ஒரு 7-8 மாசம் ஆச்சு ஓட்டுறதே இல்ல. இன்னைக்குதான் ஓட்டுறேன்னு. இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 400 ரூபாய் ஆர்டர் போட்டாங்க. இப்ப ரெண்டாவது இன்னும் ஆர்டர் எதுவும் எடுக்கல. காலையில இருந்து ஓட்டிக்கிறீங்களா? 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 10 மணிக்கா? 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஓட்டிக்கிறீங்க? பேப்பர்ல 400 ரூபாய். ஒரே ஒரு ஆர்டர் தான் ஓட்டிக்கிறீங்க? ராபிடோல பாஸ்ல எடுத்தேன். ராபிடோல பாரிஸ் எடுத்துருக்கேன். பக்கத்துல ஆர்டர் உங்களுக்கு வருது. நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நானும் அதே டைம் தான், 11 மணிக்கு பக்கத்துல தான் ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளவு ஆர்டர்? 550 ரூபா ஆர்டர் அடிச்சா. இது திருப்பத்தூருக்கு தாண்டி போச்சு. அப்ப அங்க இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்திருப்பேன். 160 ரூபா அடிச்சான். அங்க திருப்பத்தூர் இருக்கான். அப்புறம் அங்க இருந்து இப்போ ஒரு 650 ரூபா அடிச்சுக்கலாம். எங்க? கோயம்பேடு பக்கம். பரவாயில்ல. ஓகே ஓகே. மேலே துணிக்கலாம் மாட்டாங்க. அதில் போட்டு போயிடலாம். அதில் போட்டும் போகலாம். போகலாம். கோயம்பேடு தானே? இதில் போட்டுக்கோங்க. வண்டி எவ்வளோ வருது? 93 ரூபா வருதுண்ணா. 93.
இன்னைக்கு தான் வண்டி எடுத்தீங்களா? ஓட்டுறதே வண்டி. ஓகே ஓகே ஓகே. எடுத்துட்டு வந்தேன், இன்னைக்கே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. பார்த்து சேஃபாக ட்ரை பண்ணுங்க. சரிண்ணா சார். ஒரு பரவாயில்ல, அவன் தம்பருக்கா ஆறு தம்பருக்கா அவரெல்லாம் போட்டுருக்காங்க. நம்மளுக்கு தான் அந்த மாதிரி போட மாட்டாங்க. ஓகே ரைட். அவங்க 4வது ஆர்டர் போட்டால பேப்பர்ல தான் போட்டாங்க. பாரிஸ்ல எடுத்துட்டு 52. பார்த்தல அப்படி பாக்குற கேமரா போட்டு புக் பண்ணிருந்தாங்க. என்னப்பா யூடியூப் சேனல் சும்மா இன்னைக்கு ஆர்டர் ஓட்டுறதுலாம் எவ்வளோ ஓட்டுறது சொல்லிட்டு வீடியோ போடுவேன். 3 பாக்கெட் மொத்தம் 3 பாக்கெட் 240 அதனால 4வது ஆர்டர் தான். இதுவே இந்த இது செம்ம வெயிட்டாக இருக்குது. 20 கிலோமீட்டர்ல 41 நிமிஷம் காட்டுது. $224 போட்டுருந்துச்சு. எம்டி பைக் போகிறத நீ எப்படின்னு நினைக்கிறேன். கலர் சூப்பராக இருக்குல்ல, இது இருக்குல்ல பர்கலு அந்த ஒயிட் மிக்ஸ் பண்ண மாதிரி. டிராப் லொகேஷன் வந்தாச்சு. 4வது ஆர்டர் எடுத்துட்டு கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. இவ்வளோதான் காட்டுது, ஃபோன் எடுக்க மாட்டாங்களே. லெஃப்டில் ஃபஸ்ட்டு ஒரு வெல்டிங் பண்ணுறாங்களா? அது பார்த்து நான் கொடுக்கணும். प्रभु शिवा यार ना प्रभु नाम है ठीक है ना बल नहीं बोलने का हाँ बल ठीक है यार 224 24 गोल्ड मीटर कैमरा 4 क्या कैमरा है ना 4 चलो 5 के अच्छा 4வது ஆர்டர் கொடுத்துட்டாங்க. 4வது ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கும்போது ராப்பிடில் ஒரு ஆர்டர் போட்டாங்க பாரிஸ்க்கு. 230 ரூபா காட்டுச்சு. ஆனால் வேற யாரோ எடுத்துட்டாங்க. எப்பவும் தான் நல்லா இருந்திருக்கும். 5வது ஆர்டர் தான் எடுத்துட்டேன். பேப்பரில் தான் போட்டாங்க. பிக்கப் இங்கே பண்ணிட்டு ட்ராப் கிண்டியா. பிக்கப் வந்து 51 சாரி முகப்பேர். ட்ராப் வந்து கிண்டியா. பேமெண்ட் அங்கே இல்ல இல்ல அங்க போயிட்டு எனக்கு கால் அடிக்க நானே உங்களுக்கு பேமெண்ட் ஓகே. அவ்வளோதான் இந்த பார்சல் தான். 5வது ஆர்டர் 20 கிலோமீட்டருங்க. போன ஆர்டர் 20 கிலோமீட்டர் தான். இது பேட்டில் தான் இருக்கும். 20 கிலோமீட்டர் காட்டுச்சு. இப்போ 20 கிலோமீட்டர். ஒரு எல்லா ராப்பிடில் ஒரு ஆர்டர் போடுங்கடா. ஐயோ சேத்பட்டுக்கு போகிறாங்க. 106 ரூபா. நான் அந்த பக்கம் போகிறேன்னு கேமரா டெலிவரி பண்ணுறல அதை வீடியோ எடுத்து போடுவேன் யூடியூப்ல. நேம் சேனல் நேம் நேம் ஆஃப் திங்கிங். நேம் ஆஃப் திங்கிங். ஓகே அவர் நம்ம சேனல் நேம் கேட்டாங்க சொல்லிட்டேன். அவர் பார்க்குறாராம். அவருக்காகவே அந்த வீடியோ கட் பண்ணி போடுறேன். இது சென்னை ஐஐடின்னு போட்டுருக்குது. உள்ள நிறைய டைம் வந்திருக்கேன். இது உள்ள பாருங்க நிறைய மானு ஏகப்பட்ட மான் இருக்கு. உள்ள ஃபுல்லாக காடாக இருக்கும். 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும்.
அங்கே ஒரு பேர் போட்டுக்கிட்டு பாருங்க 2 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஓகேங்களா? தேங்க்யூ. பேமெண்ட் போட்டுருவாரு. கால் பண்ணிக்கிறேன் அவருக்கு. ஓகே தேங்க்யூ. அஞ்சாவது ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. அவர் அமௌண்ட் போட்டுருவாரு, ஃபோன் எடுக்கல, பேஸ் பண்ணிக்கலாம். மாப்பிள்ள ஓடா எங்க ஓடுறேன். இங்க பாருங்க எவ்வளோ மஜாவா வந்து ரோட்ல நிற்கிறான் பாரு, தைரியமா. டேய் வாடா. ஏய் மாப்பிள்ள சரிங்க, இன்னைக்கு இன்கம் பார்த்துடலாமா? டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே. போர்ட்டரில் 824 ரூபாய்க்கு விட்டுருக்கோம். 824 3 ஆர்டர் தான் எடுத்தோம். $824 ராபிடோவில் 633. இதில் எத்தனை ஆர்டர் எடுத்தோம்? இதில் 2 ஆர்டர் தான் எடுத்தோம். 633. மொத்தத்துக்கு 5 ஆர்டர் தாங்க எடுத்திருக்கோம். 633. டிப்ஸ் மட்டுமே ஒரு 20 ரூபா 45 ரூபா கிடச்சிதுங்க. 1502 ரூபா மைனஸ் பெட்ரோலுக்கு 200 ரூபா போட்டுக்கலாம். 130 ரூபாய்க்கு தான் அடித்தேன். ஆனால் அதில் ஏற்கனவே கொஞ்சம் பெட்ரோல் இருந்துச்சு. ஓகேங்க, டுடே ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1302 ரூபா. ஓகே பாய்ங்க. நம்ம வேறுங்க 2 பேர் நிற்கிறானுங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அங்கே ஒருத்தர் வரான் பாருங்க, கொம்பு வச்சுக்கிட்டு. பக்கத்தில் போய் பார்க்கலாம். டேய் மாப்பிள்ள என்ன கொம்பு பயமா வச்சிருக்க? அவாரியோ சாப்பிட்டியா? இங்க வாடா. இங்க வாடா. வர மாட்டியா? அப்போ வந்து சிப்பு போ. சரி பாய் பாய்.